இட்டாச்சி உச்சிஹா இட்டாச்சி உச்சிஹா உன்னை நான் எதிர்பார்க்கல. இட்டாச்சி இட்டாச்சி உச்சிஹா. ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த கிரேட் ஹிட்டாச்சி யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ கேம். இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று எடுத்து தரப்போகிறேன். உங்களுக்கு வந்து இந்த போலீஸ் பிரச்சனை, அதாவது இந்த ஹியூமன்ஸை வந்து அட்டாக் பண்ண இந்த போலீஸ் வராங்களா, இல்லாட்டி இந்த ரோபோட்ஸ் அவங்கெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுறாங்களா, இல்லாட்டி பெரிய ஒரு ட்ராக்டரில் வந்து அட்டாக் பண்ணுறாங்களா, இல்லை ஹெலிகாப்டர்லேயே வந்து அட்டாக் பண்ணாலும் ஈஸியாக தப்பிக்கிற மாதிரி நான் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லி தரப்போகிறேன். அது வேறு எதுவும் இல்லை. நீங்கள் போனீங்கன்னா இதை வந்து நிறையா பை பண்ண தந்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இந்த கார் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா இதில் வந்து நிறைய உங்களுக்கு தந்திருப்பாங்க. அதில் இந்த ரோபோட்டை மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா போதும். இது வந்து வெறும் 35K இல்லை, இது வந்து 300, அதாவது 350K. இதை நீங்கள் வந்து இதில் உள்ள மணியை வந்து நீங்கள் சரியாக இந்த கேமை விளாண்டு கிடைக்கிற மணியை வச்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் இது உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்காது. அதுலேயும் ஆப்பு வச்சுருப்பானுங்க. என்னென்னா, நீங்கள் எப்போயும் 300K, அதாவது 35,000 நீங்கள் இதுக்கு சம்பாதிச்சு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் பெரிய கிஃப்ட் பாக்ஸில் இது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நான் கஷ்டப்பட்டு ஒரு 2-3 நாளாக தொடர்ந்து இந்த கேமை விளையாடி வீடியோ எடுத்தே ஆகணும் தானே, வீடியோக்கு அப்படி 2-3 நாளாக கஷ்டப்படையாதுன்னு சொல்லிட்டு 2-3 நாளாக கஷ்டப்பட்டு வாங்கிட்டேன். இப்போ வந்து என்கிட்ட 28 தான் இருக்குது. ஸோ வாங்க, அதை எப்படி ஈஸியாக சம்பாதிக்கணும்னா இதில் வாங்கிங்க. இங்கே வந்து சில இடத்துல பசல்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதை சீக்கிரமாக சம்பாதிச்சிடலாம். வாங்க கீழே இறங்குவோம். நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் கன் செக்ஷனுக்கு போனால் மட்டும் கத்தி, அதுக்கப்புறம் இந்த கன்னு, அதுக்கப்புறம் இது நார்மல் கன்ஸ் எல்லாம் இல்லை, பசூகா, அதுக்கப்புறம் இது கேஜிஎஃப் கன் வர மாதிரி எல்லா கன்ஸும் ரிவார்ட் பண்ணி வச்சுருங்க. நம்மளுக்கு வந்து இந்த ஒரு கன் தான் தேவை, ஏன்னா இதில் சுட்டால் தான் டக்குன்னு சாவாங்க. இப்போ இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா இதில் வந்து ஸ்டார்ட்னு தந்திருப்பாங்க தானே, அந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணணும். இங்கே ஒரு பசல் தந்திருப்பாங்க, அது எப்படியாச்சும் குறிப்பிட்ட 8ங்கிற அந்த டைம் வரத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு போய்ட்டு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 4000 கிடைக்கும். இப்போ நான் 8ங்கிற டைமுக்குள்ளே வர சேர்க்காதனால எனக்கு வெறும் 1500 மட்டுமே 1500 மட்டுமே கிடச்சிச்சு. ஸோ வாங்க சீக்கிரம் போகலாம். இங்கே ஒரு ரிவார்டு இருக்குது, பறந்துக்கிட்டே கண்டுபிடிச்சா நம்மளுக்கு லேஸு. டக்குன்னு போவோம். இந்த வீடியோ எடுக்கிறனால ரொம்ப கஷ்டமாக ஸ்டக்காகி வருது. அப்போடா என்னது வந்துட்டோம்ல. சரியாக தானே வந்திருக்கோம். சரியாக வந்தாலும் தர மாட்டேங்கிறானுங்க. ஏதோ உள்குத்து இருக்கு மக்களே. சார்ஜ் வேறு 8க்கு தான் இருக்குது. டக்குன்னு வீடியோ எடுக்கணுமே. ஏதோ காணுமே. சீக்கிரம் போகலாம், வேறு ஒரு இடத்துக்கு போகலாம். இங்கே பத்தாது. இங்கே ஒன்று இருக்கு. இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போகணும். இப்போ நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இதுக்கு இந்த 5 தான் சம்பாதிக்கணும், ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். கஷ்டப்பட்டு காசு எடுக்கிறனாலே கஷ்டம் தான்டா. கிடச்சிருச்சு. இன்னும் 4000 பக்கம் தான் கிடைக்கணும். வாங்க அதையும் பார்த்துலாம். இந்த போலீஸ் வேறு இவங்க சாதாரணமாக இல்லை. சாவலை பார்த்தீங்களா, செத்துனானுங்க. புல்லட்ஸ் கிடச்சிச்சு, வந்ததுக்கு புல்லட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஐயோ, இப்போ ரோபோட் வாயெல்லாம் வந்திருப்பாங்களே. நீங்கள் சீக்கிரமாக போகலன்னா இந்த கேம் இப்போ புதுசாக அப்கிரேட்
பண்ணியிருக்காங்களா இல்லை இந்த கேம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா நான் விளையாடும் போதெல்லாம் ரோபோட் பாய்ஸ் எல்லாம் வரல, ஆனால் இப்போ வந்திருக்காங்க. நானும் என்னடா ரோபோட் பாய்லாம் உண்மையிலேயே இந்த கேமில் இருக்காங்கன்னு பார்த்தேன். ஆனால் பசுகாவை வச்சு சுட்டு கொன்னக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது ரோபோட் பாய் வேஷத்துக்குள்ள ஹியூமன்ஸ் இருக்காங்கன்னு. ஐயோ ஈஸி. ஐயோ சந்தோஷம் கிடச்சிருக்குமா? இப்போடா கிடச்சிருச்சு. இப்போ நான் யாருக்கு பயப்படுறேன்? இல்லை நான் ஓயான் சாக கோயிங். அது வேறு எதுவும் இல்லை, நான் சாக போகிறேன். ஏன்னா நான் சும்மாவே ரோபோட்டாக மாறி இருந்து சுட்டனாலே எல்லோரும் வந்துடுவானுங்க. இதில் வேறு நான் ஒரு போலீஸ் வேறு கொண்டிருக்கேன். ஸோ இப்படியும் வந்திருப்பானுங்க. ஈவினிங் கையால் சாகுறதுக்கு நானே என்னுடைய பசுகாவை எடுத்து இங்கே சுட்டேன்னா பறந்து போயிட்டு விடுவேன். இதெல்லாம் தேவையில்லை. பிசாட்டுக்கு நான் தண்ணியிலே விழுந்து செத்துறேன். தண்ணியிலே விழுந்து செத்துறேன். இவ்வளோ யாரும் கால் பண்ணிக்கிட்டு சீக்கிரமாக பிடிச்சவன் முட்டை வரானுங்க. நான் யாருக்குன்னு சாக மாட்டேன். ஏன்னா நான் என் கையில் மட்டும் தான் சாவேன். முடிஞ்சா அவனை பிடிங்கடா. இப்போடா தண்ணியில் விழுந்துட்டேன். சரி இப்போ யூ டெட் அப்படின்னு தந்துருக்காங்க. ஓகே, இப்போ தான் நம்மளுக்கு சரியான டர்ன். இப்போ நம்மளுடைய ரோபோ இங்கே வரும். எப்படின்னா வானத்துலேருந்து ஒரு பாக்ஸ் ஒன்று விடும். அதை நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இப்போ நீங்கள் போங்க. நீங்கள் இப்போ போயிட்டு அந்த கார் இது ஒன்று தந்துருப்பாங்கள்ல, அங்கே போனீங்கன்னா உங்கள் ரோபோ செல்லக்குட்டி இந்த ரோபோ சைஸில் தான் இப்படி இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இப்போ வந்தால் மேலேருந்து வருது பாருங்கள். இதுதான் நம்ம ரோபோ. சும்மா எப்படி இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. நானும் சின்னதாக இருக்குன்னு தான் நினச்சேன். பெருசாக இருக்குது. நானும் மட்டம் இல்லை. எனக்குலாம் இதாக லைட்டாக தான் பறக்கிறேன். ஒரு தடவை சுற்றுச்சுன்னா எல்லாமே காலி. என்ன பண்ண போகிறேன்? ரொம்ப விலை கொடுத்து வாங்க போகிறேன். போலீஸ் இங்கே என்ன போலீஸ் நம்மளை பார்த்து வருது? போலீஸ் இங்கே நான் வந்திருக்கேன். அங்கே பாருங்க ரோபோ ஃபஸ்ட்டு பார்க்குது சுட்டு ரோபோட் ரோபோட் என்னடா போடுறீங்க? அந்த ரோபோட்டை பார்த்தாச்சு. வேறு இவங்க பெருசாக சுட்ட எதுவும் ஆகாது. ஆனால் 2-3 ஒரு 10 டிப்பு நல்லா பாருங்கள். ஈஸியாக இதை போட்டுருவோம். பறக்கலாம். ஒன் ஷாட் அவ்வளோதான். எனக்கு ரொம்ப பிடிச்ச காரணம் ஒன்றும் ஒருத்தர் சுட்டான். பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச காரியம் ஏன்னு சொல்கிறேன்னா, இதில் போனால் ரொம்ப ஸ்பீடாக போயிடலாம். சின்னதாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரோபோவும் நம்மளுக்கும் எவ்வளோ வித்தியாசம் போட்டேன் பார்த்தியா? என்கிட்ட உங்கள் ப்ரொஃபஸர்லாம் காட்டாதீங்கடா. போங்க போயிட்டு பெரிய இடத்துக்கு போங்க. கண்ட நேரத்தில் தான் யூஸ் பண்ணுவாங்க. சும்மா ஒரு அவனுக்காலே அவங்க கொண்டு போறாங்க. நான் இங்கே இருக்கேன். அவனே ஓடிப்பாங்க. இதுதான் ரோபோ. இங்கே பாருங்க, இந்த கலரில் ஒரு வண்டி வந்துச்சுன்னா சீக்கிரம் போட்டுருங்க. ஏன்னா அதுதான் ரோபோஸ்லாம் தான் வருங்க. ஏன்னா அந்த ரோபோ நம்மளை விட சின்ன ரோபோ தான்.
இருந்தாலும் அதை வந்து அட்டாக் பண்ண விட்டுடவே கூடாது பெருசா. நம்ம பாருங்க ப்ரெக்டர் யாருக்கும் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை காட்டாது. இப்போ நம்ம போட்டு தடுத்தோம்னா நம்ம லேசு இல்லை வரும் காலத்தில் நம்மளுக்கு தான் பிரச்சனை. போகுது போ விடவே கூடாது. இதை சிரிச்சு போகுது. அடுத்தது வந்து இந்த வீடியோ ரொம்ப நேரம் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருமே எங்கிட்டே நெருங்க முடியல. தூரத்துலேருந்து கிட்ட வந்து நினைக்கிற வண்டியெல்லாம் போட்டு போச்சுன்னே இருக்கணும். அடுத்தது கேட்பேன் இது வந்து ஒரு 2 மணி நேரம் நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன் பார்த்தீங்களா. இங்கே சொல்லி சொல்கிறேன். நான் வந்து ஒரு 2 மணி நேரம் இதை ட்ரை பண்ணேன். நானும் என் தம்பி ஃபோனுக்கு தான் சொன்னேன், நீங்கள் வந்து ஆசையாக அந்த இது போகக்கூடிய அந்த கேமை வந்து ரோபோ எடுக்கிறது ரோபோ எடுத்து பார்த்து எடுக்கணும். ஏன்னா வந்து நான் 2 3 ட்ரை பண்ணேன். ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வாங்கி திடீர்னு ஒரு 2 ஷட்டாக வைப்பாங்க பசுகாவில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், சரி இது சரிப்பட்டு வராது, பசுகா தாண்டா பண்ணுறீங்க, என்கிட்டேருந்து தாண்டா பசுகா, நானும் கஷ்டப்பட்டு பசுகா வாங்கினேன். இதெல்லாம் கொள்கை வரும். இது கேட்கணும். பார்த்தீங்கன்னா மணிமேன் ஒருத்தன் வருவான். அவனை எனக்கு சொல்கிறது பிடிக்கும். ஏன்னா மணிமேன் இவ்வளோ கிடைக்கும் அந்த மாதிரி. ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த ரெட் கலர் லைட் தெரியும்ல, அங்கே போய்ட்டு ஜாம்பிஸை பசூக்கா வச்சு அந்த சவப்பெட்டியை உடைக்கிறது, அதுக்கப்புறம் நிறையா ஆட்களை போடுறது, இதெல்லாம் செய்கிறத விட நான் சொன்ன மாதிரி ஈஸி வழியாக அந்த பேங்க் மாதிரி இருக்க இடத்துக்கு போய்ட்டு பசு உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் மாதிரி கிடைக்கும். அவங்க பிளான் பண்ணவும் ஈஸியாக கிடைச்சிடும். ஏன்னா உண்மையிலே கணக்கு போட்டுட்டாங்க, ஒரு வண்டியை கொள்றதுக்கு ரிவார்ட்ஸ் வந்து ஒரு கூடையாக தான் கிடைக்கும். காட்டுறேன், ரிவார்ட்ஸு வந்து கூடையாக தான் கிடைக்கும். உங்களுக்கு பார்ப்போம்.